சந்தோஷன மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தவச காலத்திலே இயேசு கிறிஸ்துவை கவனித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நாள் நம்மளோடு பேசுகிற வார்த்தை 1 பேதுரு 1:16 இவ்வாறாக சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவர், இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிற ஆண்டவர், இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை உலகத்தில் வாழ்ந்து காண்பித்தவர். அவரிடத்தில் பாவம் கொஞ்சம் கூட நெருங்க முடியவில்லை. என்றென்ன பாவத்தை அவர் வெறுக்கிற ஆண்டவர், அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பித்தவர். இன்னைக்கு நம்ம தவச காலத்தில் இந்த குறிக்கப்பட்ட இந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில அலசி ஆராய்கிற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம் என்பதை, அவர் பரிசுத்தமுள்ள தெய்வமாய் இருக்கிறபடியால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்று, ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவனம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, நம்முடைய ஆவிக்குள்ள, நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள, நம்ம சரத்துக்குள்ள தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். லேவியராகம் 20:26 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் எனக்கேற்ற விதமான பரிசுத்தமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். ஒருவேளை நம்மளை குறித்து ஆண்டவர் பரிசுத்தை எதிர்பார்க்கிறார். நம்மளை குறித்து ஒரு பரிசுத்தமான ஜீவனம் ஜீவிக்கிறதுக்காக, நம்மை குறித்து ஒரு பரிசுத்தமான ஒரு ஓட்டம் ஓடுவதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாட்களிலே நம்மை ஆண்டவர் சிலுவையின் பாதபடியிலே, சிலுவையிலே தொங்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய பாதபடியிலே இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் சமூகத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, நீங்கள் பரிசுத்தர், நானும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? இயேசு நமக்கு உதவி செய்வார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில சிலுவையின் பாதபடியில் என்னை தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எனக்காக பலியானீர் ஆண்டவரே. அந்த பலியான இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி செய்கிற ஆண்டவர், அவர் மகிமையுள்ள ஆண்டவர். ஒவ்வொரு காரியங்களை குறித்து தியானித்தாலும் இன்றைக்கு நான் பரிசுத்தமுள்ள இயேசுவை பார்க்கிறேன். அந்த பரிசுத்தமுள்ள இயேசுவுடைய சிந்தை, அந்த பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவுடைய குணதிசயம் எனக்குள்ளேயும் ஆண்டவரே ஒரு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்ய நீ ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவத்தை எல்லாம் மன்னித்து நான் பரிசுத்த வாழ்வு வாழ எனக்கு உதவி செய்வீராக. என்னை அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த வாழ்வு வாழ எனக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.